இன்று நாம் பெல் டிவியில் காண இருப்பது கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள பொன்னூத்தம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவில் கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியில் உள்ள வரப்பாளையத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சஞ்சீவி மலையில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலுக்கு பஸ் வசதி இல்லை. 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே அடிவார பகுதி வரை செல்லலாம். மலையேறி நடக்க வேண்டி உள்ளதால் நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் மட்டுமே செல்லலாம். அம்மன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இத்திருக்கோவிலில் விநாயகர், சிவன், முருகன் மற்றும் ஆஞ்சநேயர் மேற்கு திசை நோக்கி அருள் பாலிக்கின்றனர். நவகிரக தனி சன்னதியும் உள்ளது. மேலும் இயற்கையாக பாறை குகையால் உருவாகிய தியான பீடம் உள்ளது. இத்திருக்கோவிலின் தல வரலாறு: சஞ்சீவி மலை அடிவாரத்தில் வசித்து வந்த வேலப்ப நாயுடு என்பவரின் வீட்டில் கதவை நள்ளிரவு தட்டிய சிறுமி தன் பெயர் பொன்னம்மா என்றும் இந்த இரவில் நாம் தங்கிக் கொள்ள அனுமதி வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அவரும் உள்ளே அழைத்து சாப்பிட உணவு கொடுத்துள்ளார். பின் இருவரும் தூங்கிய பின் விடுவதற்கு முன் எழுந்த சிறுமி தான் செல்வதாக கூறிவிட்டு வெளியேறியுள்ளார். வேலப்ப நாயுடு இப்போது செல்லாதம்மா, வனவிலங்கு உள்ளது, நன்கு விடியட்டும், நான் அழைத்து செல்கிறேன் என்று கூறியும் கேட்காமல் அந்த சிறுமி மலைப்பகுதியை நோக்கி நடந்தாள். உடன் பின் தொடர்ந்த வேலப்ப நாயுடு குடும்பத்தினர் அச்சிறுமி தற்போது அம்மன் வீட்டில் இருக்கும் குகைக்குள் சென்று மறைந்ததை பார்த்துள்ளனர். வந்தது இறைவன் என்று புரிந்து கொண்ட அவர்கள் குகைக்குள் சென்று பார்த்தபோது அங்கு சுயம்பு வடிவ அம்மனை சுனை ஒன்றின் அருகில் வீட்டிற்கு காட்சியளித்தார். தொடர்ந்து அந்த சுனையில் ஊறிய ஊற்றில் அம்மன் வீட்டிருந்ததால் பொன்னூற்றம்மன் என அழைக்கப்பட்டு பின் நாளடைவில் பொன்னூத்தம்மன் என இன்றும் அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோயிலின் நேர்த்திக்கடன்: இங்கு காட்டில் வாழும் ஊனாம்பூ என்னும் பூவை பக்தர்கள் பறித்து அம்மனுக்கு மாலையாக தொடுத்து வழிபடுவதும் பின் குடும்பத்துடன் வந்து பொங்கல் வைத்து இவர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இத்திருக்கோவிலின் பிரார்த்தனை: இங்கு நம்மை சார்ந்து வாழும் வீட்டு விலங்குகள் உடல்நலம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் மக்கள் இந்த பொன்னூற்றம்மனை வழிபட்டு செல்கின்றனர். பின் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இத்திருக்கோவிலின் திருவிழா என்று பார்த்தால், இத்திருக்கோவில் ஒவ்வொரு மாத அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்படுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை மாட்டுப்பொங்கல் அன்று கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைத்து அம்மனை வழிபடுவதை பாரம்பரியமாக செய்து வருகின்றனர். இத்திருக்கோவிலின் பூவரச மரம் மேல்தள விருட்சமாக உள்ளது. இந்த பூவரச மரத்தில் குழந்தைகள் வேண்டி பக்தர்கள் தொட்டில் கட்டி வழிபட்டு செல்கின்றனர். குடும்பான ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தம் தொழில்ஸ்தான கல்விஸ்தான வியாபாரஸ்தான திருமணஸ்தான புத்திர பாக்கியஸ்தான வண்டி வாகனஸ்தானம் கோவில் சென்று வர கோவில் தொடர்புக்கு எண் கீழே இணைக்கப்பட்டுள்ளது. கூகுள் மேப் லிங்கும் கீழே இணைக்கப்பட்டுள்ளது. பெல் டிவியின் மீண்டும் ஒரு சுற்றுலா நிகழ்ச்சியில் சந்திப்போம்.